மும்பையில் வாடகை கார் திட்டத்தை அறிவித்து 1375 பேரிடம் சுமார் 20 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த இருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கார் உரிமையாளர்களிடம் ஒப்பந்தம் போட்டு நூதன முறையில் வாடகை கார் மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? மும்பை மீரா ரோட் பகுதியை சேர்ந்தவர் பாவேஷ். இவர் வாடகை கார் தொழில் செய்து வரக்கூடிய சந்தீப் கண்டல்கர் எனப்படக்கூடிய ராஜு ஜோஷி என்பவரை சந்தித்துள்ளார். சந்தீப் மும்பை விமான நிலையம், மும்பை துறைமுகத்தில் வாகனங்களை வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பதாக பாவேஷிடம் தெரிவித்துள்ளார். தன்னிடம் காரை ஒப்பந்தத்தின் பேரில் கொடுத்தால் அதை வாடகைக்கு விட்டு ஒவ்வொரு மாதமும் 55,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய் வரை கொடுப்பதாக சந்தீப் கூறியுள்ளார். இதனை நம்பிய பாவேஷ் மாதம் ஒரு வருமானம் கிடைக்குமே என்று நம்பி ஒரு காரை விலைக்கு வாங்கி சந்தீப்பிடம் வாடகைக்கு விட்டுள்ளார். இதற்காக 100 ரூபாய் முத்திரைத்தாளில் ஒப்பந்தமும் செய்து கொண்டனர். கார் வாங்கிச் சென்ற பிறகு சில மாதங்கள் சொன்னபடி பணத்தை சந்தீப் ஆன்லைன் மூலமாக அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிறகு பணம் கொடுப்பதை சந்தீப் திடீர் என்று நிறுத்திவிட்டார். அதோடு பாவேஷ் போன் அழைப்புகளையும் சந்தீப் ஏற்க மறுத்துவிட்டார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பாவேஷ் இது குறித்து வசாய் விரார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்குப்பதிவு விசாரணை நடத்திய போது வாடகை கார் விவகாரத்தில் மிகப்பெரிய மோசடி அரங்கேறி இருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது. சந்தீப்பின் செல்போன் எண்ணை வைத்து போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் அவர் மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி அருகில் உள்ள தாபோலி என்ற இடத்தில் இருப்பது தெரிய வந்தது. அங்கு சென்ற போலீசார் சந்தீப் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் சச்சின், டெட்டாக்குரே ஆகியோரை அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான 246 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இன்னோவா கிறிஸ்டா, மாருதி பிரெஸா, பொலேரோ, கியா கிரெட்டா, மாருதி எர்டிகா, மஹிந்திரா தார் என்று ஏராளமான கார்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருப்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான சந்தீப் மும்பை, நவி மும்பை, புனே, நாசிக், குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் போலி வாடகை கார் திட்டத்தை செயல்படுத்தி 1375 பேரிடம் சுமார் 20 கோடியே 60 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தீப் மீது 13 மோசடி வழக்குகள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடியில் தலைமறைவாக இருக்கக்கூடிய எஞ்சியவர்களை கைது செய்யக்கூடிய முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.